ஸ்ரீதர் நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த காலத்து ரெக்கார்ட் பிரேக் 23 நாளையில் படமே ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அன்னைக்கு என்ன அழகா பாருங்க, 23 நாளையில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னார். கண்ணதாசனை கூப்பிட்டார், மெல்லிசை மன்னரை கூப்பிட்டார் ஸ்ரீதர். கவிஞரை பார்த்து சொன்னார், வழக்கம் போல லேட் ஆக்கிடக்கூடாது, 23 நாளையில் படத்தையே முடிக்க போகிறேன், அதனால் ஒரு 6 நாள் அவகாசம் கொடுக்க, ஒரு 5 பாட்டு தான் எழுதி கொடுத்துருங்க என்னார். சரின்ட்டார். எப்போவுமே பெங்களூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு போனால் தனியாக சிந்தனை பிறக்குமா கவியரசர். நேராக ஃப்ளைட்டில் போய் இறங்கின உடனே 5 நாளையில் கிட்டத்தட்ட 6 பாட்டு எழுதணும். போய் இறங்கின உடனே விஸ்வநாதன் என்ன செஞ்சாரோ, ஆறுமணியை பெட்டியை தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு, அண்ணே பாட்டு எழுதுவோம்னேன்னார். கொஞ்சமாவது புத்தி இருக்கா, இப்போ தான் ஃப்ளைட்டில் இருந்து வந்து இறங்கியிருக்கோம், எவ்வளோ டயர்டாக இருக்குது, போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னார். சரிண்ணே போய் குளிச்சுட்டு வாங்கன்ட்டார். கவியரசர் நல்லா அலற குடிச்சு